தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு அறிவிக்க வாய்ப்பு இல்லை என தொழில்துறையினர் உடனான கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக். இந்த தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு அறிவிக்க வாய்ப்பு இல்லை என ஸ்டாலின் கூறியிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக அவர் முன்வைத்திருக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் என்ன, விவரங்கள் என்ன? நாளை முதல் துவங்கி வரும் 24ஆம் தேதி வரை தமிழகத்துல கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இந்த சூழல்ல ஊரடங்கு கட்டுப்பாடுகளை முறையாக செயல்படுத்த தொடர்பாக தொழில் நிறுவனங்கள் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் வணிக சங்க நிர்வாகிகள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில 40 நிமிடத்துக்கு மேலாக ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் பொறுத்தவரை தொழில்துறை அமைச்சர்கள், தொழில்துறை அமைச்சர் தங்கந்தனர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். அதே போல அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவங்க இருக்காங்க, வணிக சங்க நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்துல முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசுகையில 24, அதாவது மே 24 வரை ஊரடங்கு இருக்கிறது. மே 24க்கு பிறகு மீண்டும் ஒரு ஊரடங்கு இருக்காது, மீண்டும் ஒரு ஊரடங்கு அமல்படுத்தும் வகையில் இருக்காது என்று நம்பிக்கை தரும் வகையில் பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு ஊரடங்கு, அதாவது கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை இந்த 2 வார காலத்தை முறையாக கடைபிடிக்கணும். நம்ம அந்த ஸ்டாண்டிங் ஆபரேஷன் குறைஞ்சு சொல்லுவாங்க, அதன்படி எல்லாமே முறையாக கடைபிடிக்கணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு அவசியம் என்ற அடிப்படையில அந்த கருத்தை வைத்திருக்கிறார். மே 24க்கு பிறகு மீண்டும் ஒரு ஊரடங்கு போடும் நிலை ஏற்படாது. ஒருவேளை அந்த சூழல் ஏற்பட்டால் உங்களுடன் மீண்டும் ஆலோசிப்பேன் கண்டிப்பாக என்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். நம்பிக்கை தரும் வகையில பேசியிருக்கிறார். அப்படியானால் இந்த 2 வார கால ஊரடங்கை முறையாக பயன்படுத்தி கொண்டு அதை எல்லா விதிமுறைகளையும் முறையாக பின்பற்றி அதை இதுல இருந்து நாம் விலகி மீண்டு வரணும் என்ற அடிப்படையில அவருடைய பேச்சு இருந்ததாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவேக், தற்போது வரை இந்த ஆக்சிஜன் உற்பத்தி அதிகரிப்பது தொடர்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டது? தொழில்துறையினர் தரப்பில் ஏதேனும் முன்வைக்கப்பட்டதா கருத்துக்கள்? முதல் கட்டமாக ஊரடங்கு முறையாக இதனை செயல்படுத்துவது, ஊரடங்கு கட்டுப்பாடு நாளிலிருந்து வருவதால் அது முறையாக செயல்படுத்துவதற்கு தொடர்பான விஷயம் தான் முதல் கட்டமாக பேசப்பட்டிருக்கிறது. அதில் முதல்வர் பேசும்போதுதான் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். நம்பிக்கை தரும் வகையில் பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு செயல்பாடு இருக்க வேண்டும் என. தமிழ்நாட்டுக்கு ஆக்சிஜனை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழகத்தில் 400 மெட்ரிக் டன் தான் தமிழகத்தில் ஆக்சிஜன் தயாரிப்பு உற்பத்தி செய்யும் கெப்பாசிட்டியாக இருக்கிறது. 419 மெட்ரிக் டன்னாக மத்திய அரசு ஏற்கனவே உள்ளது, உயர்த்தியும் கொடுத்திருக்கு. கூடுதலாக ஆக்சிஜன் தயாரிப்பு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுத்தப்படணும். அது குறித்து இதுல பேசப்படும் சொல்லியிருக்காங்க. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களே வந்திருக்காங்க. அவர்கள ஆக்சிஜன் தயாரிப்பு விஷயங்கள் யாரும் அந்த விஷயத்துல உற்பத்தி செய்யும் விஷயங்கள்ல கூடுதலா பண்ணணும்னா அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் வழிமுறைகளும் தேவையான உதவிகளும் அரசு தர முன்வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்பட இருக்கிறது. தற்போது 40 நிமிட கூட்டத்தில் முதல் கட்டமாக ஊரடங்கு செயல்பாடு அதை முறையாக செயல்படுத்த வேண்டும், நாளை முதல் இருப்பது என்பது குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அதில் முதல்வர் முன்னுரையாக இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் ஆக்சிஜன் குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்படும் என சொல்லப்படுகிறது. 2 விஷயங்கள் தான் மெயினாக பேசப்படுகிறது. ஒன்று, ஊரடங்கு அந்த கட்டுப்பாடை முறையாக செயல்படுத்துவது. மற்றொன்று, ஆக்சிஜன் உற்பத்தியை தமிழகத்தில் அதிகப்படுத்த வேண்டும். அப்போது வந்திருக்கிற அரசு தனியார் தொழில் நிறுவனம் அது குறித்தும் ஆலோசித்து தேவையான உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இதில் முதல்வர் ஆலோசிக்க இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி விவேக்.